வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ள நிலையில் மதுரையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் ஆற்றின் சாலைகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வருசநாடு, வெள்ளிமலை, கொட்டக்குடி ஆறு, அரசரடி, மூலவைகை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேனி பெரிய குளத்தில் உள்ள வைகை அணையில் நீரானது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் வைகை அணையில் நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் திறந்துவிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை நிலவரப்படி வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியை எட்டிய நிலையில் கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாலையில் அணையின் முழு கொள்ளளவான 71 அடியில் நீர்மட்டம் 68.50 அடியை எட்டியதால் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3169 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இது ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை விவசாய தேவைக்காக திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வைகை ஆற்றின் கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வர துவங்கியுள்ளது. இந்நிலையில் மதுரை யானைக்கால் தரைப்பாலம் அருகே வெள்ளப்பெருக்கு அதிகரித்த நிலையில் வைகை ஆற்று கரையோரத்தில் மீனாட்சி கல்லூரியிலிருந்து செல்லூருக்கு செல்லக்கூடிய சாலை மற்றும் ஆழ்வார்புரத்திலிருந்து ஆரப்பாளையம் செல்லக்கூடிய சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து காவல்துறையினர் இரும்பு தடுப்புகளை வைத்து வாகனங்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனிடையே வைகை ஆற்று கரையோரங்களில் பொதுமக்கள் ஆற்றுக்கு செல்லவோ ஆற்றில் இறங்கி குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாரும் வைகை ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதிரிலாம் நின்று எடுக்காதீங்க. தயவு செஞ்சு கரை ஓரத்தில் சொருத்துக்கிட்ட நின்று யாரும் செல்ஃபி எடுக்காதீங்க. இந்த உள்ள நடந்து வராலாம் ஏப்பா இந்த பக்கம் நடந்து வரீங்க, டூ வீலர் எல்லாம் நீங்க போயிட்டே இருங்க.